ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி என்பர்களே, வரக்கூடிய 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. அதாவது ஆனி மாதத்தினுடைய கடைசி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்று இந்த அமாவாசையானது திகழ்வதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை சிறப்பாக சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாதமே பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வரும். ஸோ அந்த ஒரு கணிப்பின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையும் கூடுதல் சிறப்புகளை பெற்றிருக்கு. ஸோ அதனால் இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் இந்த ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிய வேலைக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிச்சிடுங்க. அதுதான் சிறந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடமைகளை செய்து கொள்ளணும். அதாவது பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது, நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா திதி கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கூட வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பின்பு அதற்கப்பாக மாலை நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளையும் நம்ம செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு இருக்க வேண்டும். அதே போல் இந்த அமாவாசை தினத்தின் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்காமல் ஒவ்வொரு அமாவாசையின் போதும் செய்யணும். ஆனால் செய்ய முடியாத சூழல்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் அந்த 3 அமாவாசை கணக்கிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள் சாபங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஜென்ம பாவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் செய்து கொள்வது சிறந்தது. இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு உகந்த மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை சொல்லலாங்க. 3ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குருவினுடைய வலுவான ஆதரவு தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் அனைத்துமே தொடர்பான விஷயங்களை மேம்படுத்துது. அதே நேரத்தில் 1ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை சுறுசுறுப்பாகவும் நேரடியாகவும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பொறுமையற்றவராகவும் பார்த்திங்கன்னா ஆக்குகிறது. 11ஆம் வீட்டில் உள்ள சனி அவசர முடிவுகளை விட மெதுவான மற்றும் நிலையான வேலைகளானது சிறந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. இந்த காலகட்டத்தினுடைய முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடும். ஆனாலுமே தைரியத்தையும் பொறுமையும் இணைக்க கொள்ளும்போது மட்டும்தான் உங்களுக்கு முடிவுகளானது நிலையானதாக மாறும். அதே சமயம் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு, ஆவணப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல், ஊடகம், விற்பனை மற்றும் குறுகிய தூர பயணங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியங்களானது மேம்படுங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டும். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற வியாழனுடன் இணைவதனால இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதி மிகவும் தீர்க்கமானதாக மாறுகிறது. ஸோ அதனால் ரிஷபராசிக்கு இது பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டை செயல்படுத்துவதனால தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் அனைத்துமே தொடர்பான விஷயங்களில் தொழில் முடிவுகளானது பார்த்திங்கன்னா முக்கியமாகிறது. ஸோ அதனால் முதல் வீட்டில் செவ்வாய் இருப்பது தைரியத்தையும் வேகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இருப்பினும் கூட உயர் அதிகாரிகள், வாடிக்கையாளர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் கடுமையாக பேசுவதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க.
11ஆம் வீட்டில் சனியினுடைய இருப்பு சில விளைவுகளை தாமதப்படுத்தலாம். ஆனால் அது மேலுமே உங்களுக்கு அதிர்ச்சியான பணியை அதாவது முதிர்ச்சியான பணிமுறையை பார்த்திங்கன்னா உருவாக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வணிகர்களுக்கு இந்த காலகட்டமானது யதார்த்தமான திட்டமிடல்களுக்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டும். வியாழனினுடைய கிரகம் இப்பொழுது உங்களுக்கு தகவல் தொடர்பு, தைரியங்கள், குறுகிய பயணங்கள் மற்றும் திறன்கள் மூலமாகவே வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்கும். அதே நேரத்தில் புதனினுடைய சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா கலந்துரையாடல்கள், ஆவண பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளை பார்த்திங்கன்னா மேம்படுத்தும். உங்களுடைய துறையை பொறுத்து தொடர்புகள், பயணம் அல்லது இணைய வழி தகவல் தொடர்பு மூலமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். உணர்ச்சி அல்லது அழுத்தத்தினுடைய அடிப்படையில் மட்டும் செயல்படாதீர்கள். செவ்வாய் உங்களுக்கு தன்னம்பிக்கையை பார்த்திங்கன்னா அளிக்கக்கூடும். ஆனால் சனி ஆவணப்படுத்துதல், வரவு செலவு கட்டுப்பாடு மற்றும் பொறுமையை பார்த்திங்கன்னா கோரியது அப்படின்னு சொல்லலாம். முடிவுகளானது முறையாக சரிபார்க்கப்படும் போது அசையா சொத்து, கல்வி, ஆலோசனை, தகவல் தொடர்பு, தொழில்நுட்ப பணிகள், வர்த்தகம் மற்றும் சேவை சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற முடியும். தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்க கூடுங்க. அந்தஸ்தையோ அல்லது தன்னம்பிக்கையோ நிரூபிப்பதற்காக மட்டும் செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். குரு பகவான் குறிப்பாக 3ஆம் வீடு தொடர்பான விஷயங்களில் பாதுகாப்பையும் சிறந்த முடிவெடுக்கக்கூடிய திறனையுமே கொடுக்குதுங்க. நிலையான வேலையினுடைய மூலமாகவே வருமானங்களானது மேம்படலாம். ஆனால் செலவுகளை எழுதி வைத்து கட்டுப்படுத்த வேண்டும். ஆதாரம் இல்லாமல் பணம் கடன் கொடுப்பதையும், ஊக வணிக முடிவுகளையும், உணர்ச்சி வசப்பட்டு வாங்கக்கூடிய பொருட்களையுமே தவிர்க்கணுங்க. நீங்கள் சொத்து, வாகனம், கல்வி, பயணங்கள் அல்லது வணிகத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய திட்டமிட்டால் இறுதி செய்வதற்கு முன்பாக உங்களுடைய விருப்பங்களை கவனமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா உருவாகும். காது, கெண்டைக்கால் மற்றும் இரத்த ஓட்டங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனங்களானது பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. செவ்வாய் பார்த்திங்கன்னா வெப்பம், எரிச்சல் மற்றும் அமைதியின்மையை அதிகரிக்க கூடுங்க. எனவே ஒழுங்கற்ற உணவு, கோபம் மற்றும் அதிகப்படியான வேலையை தவிர்க்கணும். கவனிக்கப்படாத ஒரு பிரச்சனையை தள்ளி போடக்கூடாது என்று சனி குறிப்பிடுகிறது. சீரான தூக்க பழக்கங்கள், நடைபயிற்சி, பிராணாயாமம் மற்றும் எளிமையான உணவு ஆகியவை உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஏற்கனவே நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதை பார்த்திங்கன்னா இப்பொழுது தாமதமின்றி மருத்துவ ஆலோசனையை பார்த்திங்கன்னா பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அது பெரிதாக பிரச்சனைகளை உருவாக்கிடும். கடினமான உணவுகளை தவிர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவானது பார்த்திங்கன்னா மிக எளிதாக இருக்கக்கூடிய உணவை பார்த்திங்கன்னா சாப்பிடுவது சிறந்தது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுடன் அதிகமாக பழக கொடுங்க. குடும்பத்துடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளானது உள்ளது. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் ராசி மாறுவதனால உணர்ச்சி பூர்வமான நெருக்கங்களானது மேம்படுகிறது. ஆனால் 4ஆம் வீட்டில் உள்ள கேது வீடு, சொத்து, வாகனங்கள் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் இடைவெளியோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்தக்கூடும். மென்மையாக பேசுங்கள். ஒவ்வொரு சிறிய பிரச்சனையும் விவாதமாக மாற்றாதீர்கள். முதலில் பார்த்திங்கன்னா செவிமடுத்து பின்னர் பதிலளிக்கும் போது திருமண மற்றும் குடும்ப நல்லிணக்கங்களானது மேம்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ரிஷபராசியில் உள்ள மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்து கற்றல், சொத்துரிமை சார்ந்த கல்வி, வாகனங்கள், பொருளியல் அடிப்படைகள் மற்றும் கல்வி நிலைத்தன்மை ஆகியவை மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். புதனினுடைய இயக்கங்கள் திருப்புதல், கலந்துரையாடல் மற்றும் எழுத்து பயிற்சி மூலமாக கற்றலுக்கு உதவுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஒரு நிலையான கால அட்டவணையை பார்த்திங்கன்னா பின்பற்றணுங்க. மற்றவர்களிடம் ஒப்பிடக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். ஒரு நேரத்தில் ஒரு தலைப்பை முடிப்பதில் கவனத்தை செலுத்துங்கள். இந்த காலகட்டங்கள் ஆசிரியர்கள், பெரியவர்கள் அல்லது வழிகாட்டிகளினுடைய வழிகாட்டுதல்கள் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும். மேலும் பரிகாரமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி செவ்வாயை சாந்தப்படுத்த, அதாவது உங்களுடைய லக்னத்தில் உள்ள செவ்வாயை சாந்தப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு பருப்பை தானம் செய்யுங்கள். முடிந்தவரை ஒரு 10 பேருக்கு தானம் செய்யுங்க. உங்களால் முடியல, எங்களுக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சிவப்பு பருப்பை தானம் செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆவணப்பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக
அதாவது உங்களுடைய ஆவணப் பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் புதன்கிழமைகளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.